பாஜகவுடைய கோட்டை கனவா இருந்த கோவை இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கோவையில பாஜக ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு டீசென்டான வாக்குகளை பெற்றிருந்தாங்கன்னே சொல்லலாம். அதிலும் கோவை தெற்கு தொகுதியில பாஜகவை சார்ந்த திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிட்டு பாஜகவினுடைய வெற்றி கணக்க துவக்கி வச்சாங்க. இந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியா தான் கோவையை எப்படியாவது தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு பாஜகவுடைய தலைமை சிந்திக்கிறதா பல தகவல்களும் நாளுக்கு நாள் கசிந்துட்டு இருக்கு. ஆனா பாஜகவுடைய இந்த திட்டத்தை உடைக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு அதிரடியான நடவடிக்கையை செயல்படுத்த போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அந்த நடவடிக்கை அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான தலைவர்கள் ஒருத்தர் தான் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி தான் இப்போ கோவையை கவனிக்கும் பொறுப்பை அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்திருக்காராம். செந்தில் பாலாஜி அவருடைய வரலாற்றெல்லாம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அவர் கை வச்ச எல்லா விஷயங்களுமே வெற்றில தான் போய் முடிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில தான் முதல்வர் அவர்களுமே இப்போ கோவையை செந்தில் பாலாஜி அவருடைய கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. பாஜகவுடைய கணிப்பு எப்படி போக போகுது, இந்த கோவை அப்படிங்கிறது அரசியல் களத்துல எந்த விதமான மாற்றங்களை உருவாக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.